நேபாளில் அந்த போராட்டமானது போர்க்களமானது சம்பந்தமா லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல கூட நான் முடிக்கும் போது சொல்லியிருப்பேன், கேபி சர்மா ஒளியை ஒளிச்சிருவாங்களோ இந்த நேபாள் யங்ஸ்டர்ஸ் அப்படி. அது கிட்டத்தட்ட உண்மையாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேபி சர்மா ஒளி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த நேபாளுக்கு. ஆனா இப்போ நான் மென்ஷன் பண்ணும்போது முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் பதவிகளை இருக்காரு. அதுக்கு காரணம் இந்த போராட்டத்துக்கு பெரிய காரணமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பேன் பண்ணது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அங்க உள்ள ஜென்சி கிட்ஸ் இந்த போராட்டத்தை எதுக்காக நடத்துறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யங்ஸ்டர்ஸ் அதாவது யூத்ஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன். இந்த நேபாள அரசாங்கத்து மேல வைக்கப்படுற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து பரவுறதை தடுக்கிறதுக்காக, அது மூலியமா எழும்புற மக்களோட கருத்துக்களை ஒடுக்கிறதுக்காகவும் இந்த 26 சோசியல் மீடியா தளங்களை வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதை எதிர்த்து தான் நேபாளோட ஜென்சி போராட்டமானது தொடங்கப்பட்டது. அது ஒரு போராட்டமா தொடங்கப்பட்டு அது வன்முறையா மாற ஆரம்பிக்குது. எப்பனா துப்பாக்கி சூடு நடக்க ஆரம்பிக்குது. இந்த போராட்டமானது ரொம்ப தீவிரம் அடைஞ்ச உடனே கேபி சர்மா ஒளி பயந்துகிட்டு அந்த பேன் எல்லாம் நீக்கிடுறாப்ல. அதாவது 26 சோசியல் மீடியா தளங்களை வந்து பேன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்து நீக்கிடுறாப்ல. இருந்தாலும் அந்த போராட்ட காலத்தோட வீரியம் குறையல. அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் மக்கள் கோரிக்கையை ஏற்று அந்த பேன் எல்லாம் நீக்கிறதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா 20 பேர் புரோட்டஸ்ட வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக வந்து போலீசால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த ஒரு போராட்டமானது இந்த அளவுக்கு மோசமாகும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட பின்விளைவா அந்த ஜென்சி போராட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வீட்டுல எல்லாம் தீய வைக்கிறாங்க. அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்-பிஎம், அதாவது இந்த பதவி விலகினார் கேபி சர்மா ஒளி, அவருக்கு முன்னாடி 10 தடவைக்கு முன்னாடி பிஎம் இருந்தார்ல ஜலநாத் கானல், அவரோட வீட்டுல தீ வச்சதுல அவரோட மனைவி உயிரிழந்துடுறாங்க. அதே மாதிரி உள்ள அமைச்சர்கள் எல்லாம் ஓட ஓட விட்டு அடிக்கிறாங்க. இந்த ஒரு போராட்டமானது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு பயந்துகிட்டு கேபி சர்மா ஒளி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாட்டை விட்டு தப்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. இதை எடுத்து அங்க உள்ள எல்லா ஏர்போர்ட்லயும் மக்கள் முற்றுகையிடுறாங்க. ஆனா இந்த ஒரு போராட்டமானது எந்த அளவுக்கு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல போய் முடிய போகுது அப்படின்றது யாருக்குமே இப்ப வரை கணிக்க முடியல.